Daily. Taste the Daily. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்தில் திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் மலைவாழ் சங்கத்தினர், சிப்காட் எதிர்ப்பு இயக்கத்தினர், விதை உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர், கோழி பண்ணையாளர் சங்கத்தினர் உள்ளிட்ட பல தரப்பினர் அதிமுக பொதுச் செயலாளரிடம் கோரிக்கை மனுக்களை அளித்து வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரம் என்ன? வணக்கம் மஞ்சளா. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்தில் திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் உடுமலை மலைவாழ் சங்கம் சார்பிலே குடிநீர், மின்சாரம், சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கோரிக்கை மனு அளித்திருக்கிறார்கள். குறிப்பாக திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். திருப்பூர் மாவட்டத்திலே இன்று மாலை 3 சட்டமன்ற தொகுதிகளிலே எழுச்சி பிரச்சாரம் மேற்கொள்ளவிருக்கிறார். இந்த நிலையில் இன்று காலை திருப்பூர் மாவட்டம் உடுமலை மலைவாழ் மக்கள் அந்த சங்கத்தின் சார்பிலே மலைவாழ் மக்கள் நேரடியாக அவரை சந்தித்து தங்களுடைய உடுமலை பகுதியில் வாழக்கூடிய மலைவாழ் மக்களுக்கு எந்த விதமான அடிப்படை வசதிகளையும் திமுக அரசு நிறைவேற்றி தரவில்லை, எங்களுக்கு சாலை இல்லை, மின்சாரம் இல்லை, குடிநீர் இல்லை, மலைவாழ் மக்களை திமுக அரசு புறக்கணித்திருக்கிறது என்று வேதனையோடு அந்த மலைவாழ் மக்கள் கோரிக்கை மனு அளித்தார்கள். அதே போன்று சிப்காட் எதிர்ப்பு இயக்கம் சார்பாக தாராபுரம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய கொளத்துப்பாளையம் சிப்காட் அந்த திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கை மனுவை அந்த சங்கம் சார்பிலே அளித்திருக்கிறார்கள். அதே போன்று விதை உற்பத்தியாளர் சங்கத்தின் சார்பிலே விதை அலுவலகம் மற்றும் இயக்குனர் அலுவலகம் கோவையில் இருந்து சென்னைக்கு மாற்றம் செய்திருக்கிறது ஸ்டாலினுடைய ஃபெயிலியர் மாடல் திமுக அரசு. எனவே அந்த கோவையில் இருந்து மாற்றம் செய்யப்பட்ட விதை உற்பத்தியாளர் அந்த சங்கத்தின் சார்பிலே அந்த அலுவலகம், இயக்குனர் அலுவலகத்தை கோவைக்கு மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்கிற கோரிக்கை மனுவை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய மக்கள் பெரிய அளவிலே பாதிப்படைகிறார்கள் என்கிற வேதனையை வலியுறுத்தி அவர்கள் அந்த கோரிக்கை மனுவை அளித்தார்கள். அதே போன்று கோழி பண்ணையாளர்கள் நலச்சங்கம் நலவாரியம் ஒன்றை அமைக்க வேண்டும் என்று கோழி பண்ணையாளர்களுடைய அந்த சங்கம் சார்பிலே ஒரு மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் மற்றும் பொன்னிவாடி கிராம மக்கள் நலத்தங்கால் ஓடை டேமுக்கு வரக்கூடிய அமராவதி உபரி நீரை கொண்டு வர வேண்டும் என்கிற கோரிக்கையை அந்த சங்கம் சார்பிலே, குறிப்பாக திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் மற்றும் பொன்னிவாடி கிராம மக்கள் நலத்தங்கால் ஓடை அந்த கிராம மக்கள் சார்பாக ஓடை நீர் டேமுக்கு கொண்டு வர வேண்டும், அமராவதியில் இருந்து உபரி நீரை கொண்டு வந்து தங்களுக்கு முழுமையான தண்ணீர் தேவையை நிறைவேற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையாக அவர்கள் அளித்திருக்கிறார்கள். அதே போன்று இந்த மனுக்களை எல்லாம் பெற்றுக்கொண்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமராவதி உபரி நீரை எப்படி கொண்டு வருவது, அதை எப்படி சரிப்படுத்துவது, 2026 உங்களுடைய அனைவருடைய ஒத்துழைப்போடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும், உங்களுடைய கோரிக்கையை முழுமையாக நிறைவேற்றப்படும் என்கிற உறுதி அளித்தார். அதே போல திருப்பூர் மாவட்ட தலைமையகமாக கொண்டு இயங்கி வரக்கூடிய இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக மாவட்ட செயலாளர் எம் மூர்த்தியினுடைய தலைமையிலே ஏராளமானோர் அந்த இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முழு ஆதரவை 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தருவதாக அவர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் மனப்பூர்வமாக தங்களுடைய முழு ஆதரவை தெரிவித்தார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த இயக்கம் மக்களுக்காக சேவை செய்கிற இயக்கம். எனவே 2026 நாங்கள் மக்களுக்காக பணியாற்ற போகிறோம். ஒரு இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி மக்களுக்கான ஒரு கொள்கையோடு நாங்கள் உங்களோடு இணைந்து பயணிப்போம் என்கிற உறுதிமொழியை அளித்தார்கள். அவரையும் இணைந்து பணியாற்றுங்கள் என்று வாழ்த்து தெரிவித்தார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். குறிப்பாக மலைவாழ் மக்களுடைய அதாவது ஆனைமலை மலைத்தொடர் முதுவன் பழங்குடி முன்னேற்ற சங்கம் என்கிற சங்கம் ஒன்று இருக்கிறது. இவர்கள் மலைவாழ் அமைப்பை சேர்ந்தவர்கள். அந்த முதுவன் பழங்குடி முன்னேற்ற சங்கம் ஆனைமலை தொடரில் இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு குடிதண்ணீர் இல்லை, வீடுகள் இல்லை, சரியான முறையில் கட்டித்தரப்படவில்லை, அதே போன்று சாலை இல்லை, விவசாய நிலங்கள் பட்டா எங்களுக்கு இல்லை, இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் திமுக அரசிடம் பல கோரிக்கைகள் அளித்தும் கூட நாங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறோம் என்று அந்த மலைவாழ் மக்கள் வேதனையோடு தங்கள் வேதனையை அவர்கள் பதிவு செய்தார்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான உதவிகளை 2026 செய்து தரப்படும் என்கிற உறுதிமொழியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அளித்தார்கள். அதே போன்று அந்த விவசாய பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களை அந்த விவசாயிகள் தங்களுக்கு அதாவது பாதுகாக்கப்பட்ட அந்த தானியங்கள் மற்றும் விளைவிக்கக்கூடிய
அந்த தானியங்களுடைய பாதுகாப்பு கிடங்க வேண்டும். உரிய விலை இல்லை, அதையெல்லாம் சரி செய்ய வேண்டும். குறிப்பாக கறிக்கோழி வளர்க்கக்கூடிய அந்த பண்ணையாளர் விவசாய சங்கம் சார்பில் கோழி பண்ணை விவசாயிகள் அவர்கள் ஒரு கோரிக்கை மனு, அதாவது பல்வேறு கறி உற்பத்திக்காக நாங்கள் செய்து வருகிறோம். குடும்பமாக கொட்டைகள் அமைத்து செய்யக்கூடிய தங்களுக்கு அந்த முட்டை விற்பனைகள் சில நேரங்களில் சரிந்து விடுகிறது. இது மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்கிறது. உள்ளிட்ட ஆரோக்கியமான ஒரு ஊட்டச்சத்தை தருகிறோம், ஒரு புரத உணவை தருகிறோம். அதற்கு முழுமையான ஒரு விலை நிரந்தரம் பாதுகாக்கப்பட்ட ஒரு இறைச்சியாக நாங்கள் அளிக்கக்கூடிய நிலையிலே அதற்கு அரசு தங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்கிற கோரிக்கை எல்லாம் வைத்தார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தாயுள்ளத்தோடு கருணையோடு விவசாயிகளுடைய பாதுகாவலராக குடிமராமத்து நாயகராக இன்றைக்கு ஏறக்குறைய 143 சட்டமன்ற தொகுதிகளிலே தனது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற எழுச்சி பயணத்தை, அதாவது பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே எழுச்சி உரை ஆற்றி ஆளுகிற திமுக அரசு மக்களுக்கு எப்படியெல்லாம் துரோகத்தை ஏற்றிருக்கிறது. 525க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை தேர்தலுக்காக அறிவித்து தேர்தல் நேரத்தில் வாக்குகளை பெறுவதற்காக அறிவித்துவிட்டு மக்களை எப்படி வஞ்சித்திருக்கிறது, ஏமாற்றி இருக்கிறது என்பதை தோலுறுத்தி காட்டி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக எப்படிப்பட்ட திட்டங்களை எல்லாம், குறிப்பாக அம்மா உணவகம், தாலிக்கு தங்கம், மலிவு விலையில் அம்மா சிமெண்ட், அம்மா குடிநீர், அம்மா மருந்தகம், அம்மா மினி கிளினிக், அம்மா இலவச மினி பேருந்து சேவை, அம்மா சிமெண்ட், அம்மா உப்பு, அம்மா மருந்தகம், இப்படி எப்படியெல்லாம் மக்களுக்கு தேவையானதை கொண்டு வந்தது. அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு அதையெல்லாம் இந்த அரசு எப்படி மூடுவிழா நடத்தியிருக்கிறது என்பதையெல்லாம் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே எடுத்துரைத்து காட்டி வருகிறார்கள். இந்த நிலையிலே இன்றைக்கு இத்தனை அமைப்புகள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி சந்தித்து தங்களுடைய கோரிக்கையை வழங்கினார்கள். அதற்கு முன்னதாக ஊனமுற்றோர் சங்கம் சார்பிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளருக்கு அதிமுக ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்ட, குறிப்பாக முதுகுத்தடம் அந்த பாதிக்கப்பட்ட ஊனமுற்றவர்கள் தங்களுக்கு எப்படியெல்லாம் அதிமுக ஆட்சியிலே சுகாதாரத்துறையிலே பாதுகாப்பாக இருந்தது, இன்றைக்கு அது எப்படி இல்லாமல் தாங்கள் பிரச்சனைக்கு உள்ளாகிறோம். இது அதிமுக காலத்தில் செய்த அந்த உதவிக்கு, மருத்துவ சேவைக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அவர்கள் முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் நேரிலே சந்தித்து தங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கும் வாழ்த்து தெரிவித்து அனுப்பி வைத்தார். ஒவ்வொரு கோரிக்கை மனுக்களையும் பொறுமையோடு பெற்று அந்த கோரிக்கை மனுக்களை 2026 ஆட்சி அமைகிற போது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி உங்கள் ஆதரவோடு அமையும், முழுமையாக அந்த கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றி தரப்படும் என்கிற உறுதிமொழியை அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவருக்கு அளித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சந்திப்பின் போது குறிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் உடுமலை கே ராதாகிருஷ்ணன், அதே போல சட்டமன்ற உறுப்பினர் முடத்துக்குளம் மகேந்திரன் உள்ளிட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகள் ஏராளமானோர் உடன் இருந்தது குறிப்பிடத்தக்கது. மஞ்சுளா, விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.